நபர் ஒரு 5 நிமிஷம் இல்ல, ஒரு நாள் 100% மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஏன்னா இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனால் தலைவரை சில மாதங்கள் பார்த்து அவருடன் பழகிய இதுல சொல்றேன், நெகட்டிவான எந்த விஷயமும் அவர்கிட்ட போகாது. நெகட்டிவான சிந்தனை உள்ள யாரும் அவர்கிட்ட ஒட்டவும் முடியாது. நெகட்டிவான எந்த பேச்சும் அவர்கிட்ட ஒட்டாது. தவறு செய்தால் அடுத்த நிமிடம் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து முடியாது. அதுல 100% நான் அடிச்சு சொல்றேன், எந்த தவறும் செய்யும் நபரை ஒரு நிமிடம் கூட எம்எல்ஏ ஒரு கவுன்சிலரை கூட தலைவர் கீழே வச்சிருக்க மாட்டேன்றதை 100% அடிச்சு சொல்றேன். மக்களே, நீங்கள் தான் மாற வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் தான் மாற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கட்சி சார்பாக முழு அளவில் எல்லா தயாரிப்பு பணிகளும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். கட்டமைப்பை பற்றி பேசினாங்க. எந்த கட்சியிலும் கட்டமைப்புலாம் பெருசா கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தில் நான் பார்த்த அளவு கட்டமைப்பு வேற எந்த கட்சியிலும் கிடையாது. மற்ற கட்சியெல்லாம் நீங்களே போய் அதை பாருங்க. இப்ப எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிப்பாங்க. நின்ன பிறகு 5000 ரூபா கொடுத்தாதான் பூத் ஏஜென்ட்டே ரெடி ஆகும். சும்மா பட்டியல்லாம் இருக்கும். அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 பேர், 100ல் 5 பேர் கூட கரெக்டா இருக்காது. எவனுக்கும் பூத் என்னன்னே தெரியாது. ஆனால் நான் கடைசியாக பிஎல்ஏ மீட்டிங் நடந்தப்ப நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னன்னா, 7000 பேர் கலந்து கொண்டார்கள். அந்த 7000 பேருக்கும் என்ன பூத்து, எந்த பூத்துக்கு நான் ஏஜென்ட், எந்த பூத்தில் நான் என்ன பண்ணணுன்ற பட்டியலோடு ஒவ்வொருத்தரும் ஞாபகமாக வச்சுருந்தாங்க. இதே நான் பல இடத்துல நான் வந்து பூத் கமிட்டி மீட்டிங் பார்த்துருக்கேன். யாருக்கும் நான் எந்த பூத்துன்னு தெரியாது, எந்த தொகுதின்னு தெரியாது. சும்மா கூட்டு வந்து 50 பேரை வச்சு 100 பேரை வச்சு நடத்திட்டா அது கட்டமைப்பு கிடையாது. பணத்தை மட்டுமே வச்சு எலெக்ஷனை பார்க்கறதுக்கு பேர் கட்டமைப்பு கிடையாது. மக்களும் நிர்வாகிகளும் தலைவருக்காக உண்மையாக இருக்கிற நிர்வாகிகளை வச்சு பார்க்கறது தான் கட்டமைப்பு. என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் கட்டமைப்பு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது. ஏன்னா ஒரு பூத்துல இன்னைக்கு சொன்னாலும் 100 பேர் தயாரா இருக்காங்க. ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்க, 50 பேரை கூட்டு வர சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற திமுகவா இருக்கட்டும், அவர்களுக்கு ரொம்ப அவர்களுடைய டாப் தொகுதி எடுத்துக்கோங்க, ஒரு பூத்துக்கு 50 பேரை கொண்டு வர சொல்லுங்க. நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தமிழக மக்கள் பல பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க எங்களுடைய தலைவர் உட்பட இங்க இருக்கிற யாரும் நாங்கள் வந்து பல தலைமுறை அரசியல்வாதிகள் கிடையாது. எல்லாரும் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். எங்களுக்குன்னு பெரிய கட்டமைப்பு, பணமோ பெரிய அரசியல் பம்பமோ பெரிய கட்டமைப்போ கிடையாது. ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கும் ஒரே நம்பிக்கை மட்டும்தான். இன்னும் பல சதி வேலைகள் நடக்கும். எங்களை தடுக்க, எங்களுடைய தலைவரின் ஒவ்வொரு படியையும் தடுக்க பல சதி வேலைகள், சதி திட்டங்கள் நடக்கும். பல தடைகள் வரும். இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் வைத்து நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் மாற்றத்திற்கு 100% தயாராக இருங்கள். 2026 உங்கள் அண்ணன், எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை அமைந்தே தீரும். முதல்வராக அமைந்தே தீர்வார். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் இது தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை வழங்கி என்னுடைய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.